Hi my dear friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் apron எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாத் எடுத்துர்க்கேன். இந்த கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு உள்ள இருக்கிற மாதிரி போட்டுட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹைட் நம்ம மெஷர் பண்ணிடலாம். எனக்கு எவ்வளவு ஹைட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க வந்து 33 இன்ச் ஹைட் இருக்கு. இப்போ வந்துட்டு எனக்கு இங்க ரா எட்ஜா இருக்கறனால இங்க நான் மடிச்சு தைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இல்லனா நீங்க இந்த இடத்துல மடிச்சு ஸ்டிட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதை மெஷர் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நான் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறேன். இங்கேருந்து மேலே வந்து இந்த ஷோல்டர் இல்லையா அது வந்துட்டு ஒரு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு ஹைட் இல்லையா இது வந்து நான் 12 இன்ச் மார்க் பண்ணுறேன். மேலேயும் அதே 12 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதை அப்படியே இங்கே கீழே கிராஸாக கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸ் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதான் ஃப்ரண்ட் சைடு. இப்போ ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம 33 இன்ச் வச்சுருக்கோம். இந்த 33ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த அளவு உங்களோட பாடிக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு தேவையோ அந்த நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் இருந்துட்டு ஒரு 2 or 3 இன்ச்சு லூஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நீங்கள் தைக்கும்போது காட்டன் துணியில் தைங்க. ஏன்னா டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு தீயோ ஏதோ ஒன்று வந்து படாது. ரொம்ப கொஞ்சம் கெட்டியான துணியில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு நம்ம ரோப் வைக்கணும். இந்த இடத்துல ஒரு ரோப் வேணும், இந்த இடத்துல ஒரு ரோப் வரும். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இந்த இடத்துல 2 சைடும் மடித்து நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த ஆப்ரானோட மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே எனக்கு ரா எட்ஜஸ் இருக்கிறதுனால நான் மடிக்கல. உங்களுக்கு அந்த கிளாத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா இது ஒரு 1/2 இன்ச் நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இங்கேயே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா அதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ இங்கே வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இவ்வளோ விட்டுக்கணும். பின்னாடி கட்டுறதுக்கு தேவையான அளவு விட்டுக்கணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி உங்கள்கிட்ட கிராஸ் பீஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்திங்கன்னா வந்துட்டு ரிங்கிள்ஸ் இல்லாமல் நல்லா வரும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துலையும் மடிச்சுக்கோங்க, இந்த இடத்துலையும் மடிச்சுக்கோங்க. ரா எட்ஜ் இல்லைன்னா இந்த இடத்துல இன்னொரு ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு தேவையான அளவு கட்டுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது நான் 22 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த சைடு விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறது மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ராய்ஜ் இருக்குல்லையே அதை நான் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டேன். ஃபோல்ட் பண்ணி அடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதுலேருந்து அப்படியே இதை கண்டினியூ பண்ணி இது 1/2 இன்ச் வந்துட்டு உள்ளே போகணும். இந்த கிளாத் உள்ளே போகிற மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இப்போ இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பேக் சைடில் இப்படி போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கு நான் 22 இன்ச்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேப் வந்துட்டு கழுத்துக்கு பின்னாடி விட்டுட்டு முன்னாடி எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. கழுத்தை தூக்குனாலும் குனிஞ்சாலும் இந்த கயிறு வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மெஷர் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடம் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணி இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சு இந்த இடத்துல முடிச்சுட்டு இந்த சைடு பேலன்ஸும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
22 இன்ச் விட்டுருக்கேன். இந்த சைடு 22, மேலேயே 22, இந்த சைட்லேயே 22 நீங்கள் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா apron ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.